بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. كان النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة كل ضلالة في النار. உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற ஏக இறைவனின் எச்சரிக்கையும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சுங்கள், நீங்கள் முஸ்லீமாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அறிவுரையும் உங்களுக்கும் எனக்கும் நினைவடித்தவனாக இந்த ஜிம்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் அருள் பொங்கும் இந்த ரமலான் மாதத்தில் சிறப்பு கூறிய இந்த ஜும்மா நாளில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் ஜும்மாவின் தொடராக அல்ஹம்து சூரா அத்தியாயத்தை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக ஈயா கனபுது ஓ ஐயா கனஸ்தாயின், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்கிற செய்தியை நம்ம பார்த்துக்கிறோம். அதில் அல்லாஹ்வை நம்ம வணங்குகிறோம் என்கிற போது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் போது ஹலக்கல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி அபுது, ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்பொழுது வணக்கம் என்பது என்ன? வெறுமனே தொழுகை நோன்பு இது மட்டும் வணக்கமா? அல்ல, ஒரு முஸ்லீம் செய்கிற எல்லா காரியங்களும் வணக்கமாக இறைவன் அங்கீகரித்து அதற்கு கூலி கொடுக்கிறான் என்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் இறுதியாக பிரார்த்தனை என்பது ஒரு பிரதானமான ஒரு சிறந்த வணக்கம் என்கிற செய்தியை நம்ம இறுதியாக பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்பது ஒரு வணக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ நன்றி செலுத்துதல் என்கிற போது மனிதர்கள் சில உதவிகளை செய்கிறார்கள், அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ்வுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர்த்துக்குமே நன்றி செலுத்துகிறோமே. அப்போ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மனிதருக்கு செய்தால் அது இணை வைக்கிற காரியமாகிவிடுமே என்ற புரிதல் இருக்கும், நம்மள்கிட்ட இருக்கும். அப்போ அதை எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறது என்கிற செய்தியை அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு விரிவாகவே விளக்கமாக நமக்கு சொல்கிறார்கள். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்களுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தணும் என்று சொல்லும் போது என்ன சொல்கிறான்னா, 31வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸைனல் இன்சான ஃபி வாலிதைஹி ஹமல் தஹு, அதாவது மனிதனுக்கு நாம் வலியுறுத்துகிறோம், அவர் பெற்றோர்கள் குறித்து நாம் வலியுறுத்துகிறோம். உம்முஹு வானன் அலா வஹனின், அவனுடைய தாய் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக அவனை சுமந்தாள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபி சாலுஹு ஃபி ஆமைன், அதாவது 2 ஆண்டுகள், அவனுடைய பால்குடி பருவம் 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அனிஸ்குர்லி வாலிதைக்க, நீ எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். பெற்றோருக்கு நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹ் என்ன காரணத்தை சொல்கிறான்னு சொன்னால், உன்னை பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டு உன் தாய் உன்னை சுமந்திருக்கிறாள், 2 ஆண்டுகள் பால் கொடுக்கிறாள், அதனால் எனக்கு நன்றி செலுத்துவது போல் உன் பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல மனிதருக்கு நன்றி செலுத்தணுங்கிற செய்தியை அல்லாஹ்வே நமக்கு சொல்லி காட்டுறான். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மல்லா எஸ்குருன லம் எஸ்குருல்லா, நீங்கள்
மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை. அப்படியே மனிதர்களுக்கு நன்றி செலுத்தலைன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கும் நீங்கள் நன்றி செலுத்தலை என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தணும் இஸ்லாமே நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வலியுறுத்தக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தனக்கு யாரேனும் ஒரு அன்பளிப்பு யாரேனும் ஒரு உதவி செய்தான்னு சொன்னால் உடனே அதற்கான பிரதிபலனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து விடுவார்கள் என்கிற செய்தியை நம்ம புகாரில் 2585வது செய்தியை நம்ம பார்க்கணும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒமன் அதா இலைக்க மாரூஃபன், உங்களுக்கு யாரேனும் ஒரு உதவி செய்தால் வலா வா காஃபிர்ஹு, அதற்கு பிரதி உபகாரம் செய்து விடுங்கள். இல்லா தஜுது, பிரதி உபகாரம் உங்களால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அது உலாஹு, அதாவது அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து விடுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யணும்னு சொன்னால், நீங்கள் பெற்றீங்கள உதவி, அந்த உதவிக்கு போதுமான அளவுக்கு அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்து விடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி உபகாரம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஒரு மனிதன் உதவி செய்தான்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் ஜஸாக்கல்லா ஹைரா என்று சொல்லிவிட்டாலே, அவன் எவ்வளோ பெரிய உதவி செய்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுக்கட்டும் என்று நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டாலே அவன் எவ்வளோ பெரிய உதவி செய்தாலும் அதுக்கு பிரதி உபகாரம் ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதர்கள் நமக்கு உதவி செஞ்சான்னு சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் பிரதி உபகாரம் நன்றி சொல்லணும், பிரதி உபகாரம் செய்யணும் என்று சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருமே நமக்கு வழிகாட்டுறாங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கு நீ நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தலைன்னு சொன்னால் அது நிராகரிப்பாயிரும், நன்றி செலுத்துவது வணக்கத்துக்கு உள்ளே வரும், நன்றி செலுத்தலைன்னு சொன்னால் அது நீ இணை வைக்கிற பாவத்தில் ஒன்று தள்ளிடும் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற செய்தி பார்க்குறோம். இப்போ மனிதருக்கும் நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தணும். இதை எப்படி நம்ம பிரித்து பார்க்கறது என்கிற போது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எனக்கு நன்றி செலுத்துறது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஃபலில்லாஹி வஅபுது வஹும் மின் சாக்கிரீன், அல்லாஹ்வையே நீங்கள் வணங்கக்கூடியவளாக இருந்தால் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவளாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி 39வது அத்தியாயம் 66வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபதுக்குருனி அதுக்குருக்கும் வஸ்குரு வலா தக்ஃபுரூன், என்னை நினையுங்கள் நானும் உங்களை நினைக்கிறேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், என்னை நிராகரித்து விடாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்தலைன்னு சொன்னால் என்ன காரியம், அது நிராகரிக்கிற ஒரு காரியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறதுக்கு நீங்கள் நன்றி செலுத்தணும். அப்படி நீங்கள் நன்றி செலுத்தலைன்னு சொன்னால் அது என்னை நிராகரிப்பதற்கான ஒரு காரணம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வஸ்குருல் இல்லா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவளாக இருந்தால், வஸ்குருல் இல்லா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்கக்கூடியவளாக இருந்தால் ஈயாஹு தஅபுது, அவனுக்கே நன்றி செலுத்துங்கள். நம்ம வணக்கம் எதுவாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது தான் வணக்கம் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா, சுக்குர், நன்றினா சுக்குர், அதுக்கு எதிர்ப்புறமாக என்ன சொல்கிறான்னா குஃபுர், நிராகரிப்பு அப்படின்னு அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லுவான். நன்றி செலுத்தணும், இல்லைன்னா குஃபுரு, நிராகரிப்பு என்று சொல்கிறதே நம்ம குர்ஆனில் சொல்கிறதே நம்ம பார்க்குறோம். அப்போ இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது என்று சொன்னால், இப்போ ஒரு மனிதன்ட்ட நம்ம உதவி கேட்குறோம், இல்லைதான் அவனாக உதவி செய்கிறான், ஒரு 1000 ரூபா கேட்கறன்னு வச்சுங்க, அவன் பையிலிருந்து எடுத்து கொடுக்குறான், நேரடியாக நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்குற போது என்ன சொல்லணும், அவன் கொடுத்ததற்கா என்ன சொல்லணும், அவனுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? அவன் நேரடியாக நமக்கு ஒரு உதவி செய்கிறான், ஒரு வாகனத்தில் ஏறுவதற்கு உதவி செய்கிறான், அல்லது நம்ம கஷ்டப்படுறதுக்காக நம்ம கேட்டதற்காக ஒரு 1000 2000 10,000 கொடுத்தான்னு சொன்னால் அது நம்ம அவன் கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம். அவன் கொடுத்ததற்காக மனிதனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இதுபோல் உதவிகள் செய்கிற போது கண் முன்னாடி நம்ம பார்க்குற போது மனிதனுக்கு நன்றி சொல்லணும் என்பதை இஸ்லாமும் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்போ அல்லாஹ் உதவி செய்கிறது அப்படியா செய்கிறான், நம்ம ஒரு 10,000 ரூபா கேட்குறோம், 10 கோடி ரூபா கேட்குறோம், அல்லாஹ் உடனே எங்கேயா வானத்திலிருந்து நம்ம கூரையை பொச்சிட்டு கொடுப்பானா, அல்லது யாராவது அல்லாஹ்வுடைய கையை எடுத்து கொடுக்குமா என்று பார்த்தால் அப்படி கிடைக்காது. நம்ம அல்லாஹ்விட்ட கேட்குற உதவி எப்படி கிடைக்கும், மறைமுகமாக தான் கிடைக்கும். இதில் ஏராளமான அருள்கொடைகளை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள்கொடை 1 2 அல்ல, ஏராளமான தூங்கி எழுந்து மீண்டும் தூங்க செல்கிற வரை ஏராளமான அருள்கொடைகளை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். தூங்கும் போது என்ன சொல்லி சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா இலைஹி நுஷூர் சொல்லி அது பிஸ்மில்லா இதை சொல்லி தான் படுக்கிறோம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத் அஹ்யா, இறைவா உன் பெயரால்
நான் உறங்குகிறேன், உன் பெயரால் மரணிக்கிறேன், உன் பெயரால் எழுகிறேன் சொல்லிட்டு நம்ம படுக்கிறோம். மீண்டும் எழுதவுன்னு என்ன சொல்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா இலைஹி நுஷூர் சொல்கிறோம். எழுந்திரிச்சோன்னா, இறைவா என்னை மரணிக்க செய்துவிட்டு மீண்டும் உயிர் கொடுத்து விட்டாயே, அதற்கே எல்லா புகழும் உனக்கு, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறோம். தூங்கும் போது அப்படியே உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதற்கு மனிதன் எந்த உதவியும் செய்ய முடியாது. தூங்குற போது நம்ம உயிரை காப்பாற்றுறதோ அல்லது உயிரை கையில் பிடித்து வைத்துக் கொள்வதோ எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. அப்போ அதற்கு அல்லாஹ்வுக்கு தான் நாம் நன்றி செலுத்துவோம். நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான், உடல் உறுப்பை கொடுத்துருக்கான். இப்போ ஒரு கண்ணை கொடுத்துருக்கான், கண் எவ்வளவு அற்புதமாக இறைவன் கொடுத்துருக்கான். மூக்கை கொடுத்துருக்கான், அதன் மூலம் நம்ம சுவாசிக்கிறோம். வாயை கொடுத்துருக்கான், 2 உதடுகளை கொடுத்துருக்கான், அதில் பல்ல கொடுத்துருக்கான், அதில் நாக்கை கொடுத்துருக்கான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை செய்தே அது மனிதனால் செய்ய முடியாது. மனிதன் என்னுடைய அருள், அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது என்னுடைய அருள் கொடை, நான் கொடுத்ததால் இதெல்லாம் செயல்படுது. அப்போ நீ இதற்கு நீ நன்றி செலுத்தணும்னா யாருக்கு நன்றி செலுத்தணும்? அல்லாஹ்வுக்கு தான் நீ நன்றி செலுத்தணும். உனக்கு இப்படி அருள் கொடை கொடுத்துருக்கனே, அதற்கு நீ எனக்கு தான் நன்றி செலுத்தணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ நீங்கள் பாருங்கள், முஸ்லீம்களாக இருந்து கொண்டே குழந்தை பாக்கியம் இல்லை. இன்றைக்கும் போய் கொண்டு இருக்கா இல்லையா? அவுலியாட்ட போகிறான், நாகூருக்கு போகிறான், அஜ்மீருக்கு போகிறான், அங்கே போய் குழந்தைய கேட்குறான். ஏதோ ஒரு வகையில் குழந்தை கிடச்சின்னு வச்சிங்க, இது அவர் தான் கொடுத்தாரு, யார் நாகூரில் இருக்கவர் தான் கொடுத்தாரு, மொய்தீன் ஆண்டவர் தான் கொடுத்தாரு என்று சொல்லி போய் நாகூரிலே போய் என்ன செய்கிறது? அங்கே வச்சு மொட்டை அடிக்கிறது, அது பேர் வைக்கிறது, அல்லாஹ் பிச்சை, இது நாகூர் பிச்சைன்னு பேர் வைக்கிறது, மொய்தீன் பிச்சைன்னு பேர் வைக்கிறது. இதெல்லாம் எதை கொண்டு வைக்கிறான்? அப்போ யாருக்கு இதுக்கு நன்றி செலுத்துகிறான்? அவர் எனக்கு கொடுத்துருக்காரு, குழந்தைய யார் கொடுத்துருக்காரு? நாகூரார் கொடுத்துருக்காரு, அதனால் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அங்கே போய் என் பிள்ளைக்கு பேர் வைக்கிறேன், அங்கே போய் நான் விருந்து போடுறேன், சாப்பாடு போடுறேன், அங்கே வச்சு என் பிள்ளைக்கு இது மொட்டை அடிக்கிறேன் என்று சொல்லி யாருக்கு நன்றி செலுத்துகிறான்? யார் கொடுத்ததுக்காக யார் என்று. அப்போ நான் ஒரு 10,000 அவர் கேட்குறாரு, நான் எடுத்து கொடுக்குறேன், என்னட்ட வாங்கிட்டு அங்கே வெளியில் போய் அங்கே உட்காந்துவிட்ட, நன்றிங்க 10,000 கொடுத்தது ரொம்ப நன்றிங்க என்று அவர்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ அல்லாஹ் அதான் கேட்குறான், நான் கொடுத்துருக்க யாரோ ஒருவருக்கு நீ நன்றி சொல்கிறியே, இது அவரால் கொடுக்க முடியுமா? ஒரு குழந்தையை அவரால் கொடுக்க முடியுமா? உனக்கு ஒரு கண்ணை கொடுக்க முடியுமா? ஒரு காதை கொடுக்க முடியுமா? நீ உலகத்தில் அனுபவிக்கிற ஏராளமான அருள்குறைகள், அந்த அருள்குறைகளில் ஏதேனும் ஒன்றை அல்லாஹ் அல்லாத வேற எவராலும் கொடுக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். அப்போ அவர் குழந்தைய கொடுப்பாருன்னு சொன்னால் அவருக்கு போய் நன்றி சொல்லு. கொடுக்க முடியுமா அவரால்? சிந்திச்சு பாரு. நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், அல்லாஹ் இன்னும் அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக சொல்கிறோம். அல்லாஹ் நான் கொடுத்துருக்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எதெல்லாம் கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொன்றா தனித்தனியாக லிஸ்ட்டு போட்டு அதற்கு நீ நன்றி செலுத்து. உனக்கு 2 உதடுகளை கொடுக்கவில்லையா? 2 கண்களை கொடுக்கவில்லையா? ஒரு நாவை கொடுக்கவில்லையா? அல்லாஹ் அதெல்லாம் கேள்வி கேட்குறான். இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நீ அதற்கு நீ நன்றி செலுத்தணுமா இல்லையா? மனிதன் கடலில் போகிறான், பயணம் பண்ணி போகிறான், ஒரு ஆபத்து, பெரும் ஆபத்து வந்துடுது. அந்த ஆபத்திலிருந்து யாரால் காப்பாற்ற முடியும்? நீ ஃப்ளைட் அவுட்டால் காப்பாற்ற முடியாது. வேறு எது ஒரு பெரிய கிரைனை கொண்டு வந்தாலும் ஏதோ கொண்டு வந்தாலும் அந்த பெரும் அலையிலிருந்து மனிதனால் காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியாது. அப்போ என்ன பண்ணுறான் மனிதன்? அப்போ உணர்ந்தவன் அல்லாட்ட கையேந்துறான். ரொம்ப தூய்மையாக அல்லாவிடத்திலே கையேந்தி, இறைவா இந்த பெரும் ஆபத்திலிருந்து என்னை நீ காப்பாற்றி விட்டால் உனக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று சொல்கிறானே. அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் நம்ம காப்பாற்றுறோம், அவனை கரையில் கொண்டு வந்து பாதுகாப்பாக சேர்த்த பிறகு நம்ம எதற்காக அழைத்தானோ அதை மறந்து விட்டு போகிறான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறானே. அங்கே செய்த பிரார்த்தனை என்ன? இறைவா இந்த பேர் ஆபத்திலிருந்து என்னை நீ காப்பாற்றினால் உனக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று சொன்னானே. அப்படி சொல்லிவிட்டு அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றிய பிறகு என்னை அழைக்காதவனை போல் போகிறான், அவன் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்க அல்லாஹ்வுடைய ஏராளமான அருள்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லாமல், உனக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன்ல, அல்லாஹ் சொல்கிறான், நான் வழங்கியவற்றை நீங்கள் தூய்மையானதை உண்ணுங்கள், நான் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து தூய்மையானதை உண்ணுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன்ல சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூலு மின் தையிபாத், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதில் தூய்மையானதை உண்ணுங்கள். மா ரஸக்னாக்கும் வஸ்குரு இல்லா, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவோராக இருந்தால் இன்குந்தும் ஈயாஹு தஅபுது, அவனுக்கே நன்றி செலுத்துங்கள். தனியாக அல்லாஹ் எதை உனக்கு சாப்பாடை நான் கொடுத்துருக்கேன்ல, இப்போ ஒருத்தர் ஒரு 10 கிலோ அரிசி நம்ம கொடுக்குறாரு, அந்த அரிசியை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லலாம். ஆனால் அந்த அரிசி எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு? அவரே செஞ்சு கொண்டு வந்தாரா? அல்லது ஒரு விதையை போட்டு 1 100ஆக 100 700ஆக முளைத்து அது வந்ததா? அந்த முளைக்க வைப்பது யார் செய்வது? மனிதனால் செய்ய முடியுமா? மனுஷன் போய் ஒரு விதையை போட்டுட்டு தான் வர முடியும், அதற்கு தண்ணி தான் விட முடியும், அதற்கு தேவையான உரத்தை தான் போட முடியும்.
ஆனால் அது முளைத்து வருவது, அது 1க்கு 100ஆக 700ஆக அது பெருகுவது எதன் காரணமாக? அது என்னுடைய என்னால் அது வருதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். நம்ம அதை முளைக்க செய்கிறோம், 1ஐ 100ஆக 700ஆக நாம் பெருக செய்கிறோம். அப்போ அதற்கு யாருக்கு நீ நன்றி செலுத்தணும்? சரி, சாப்பிட்டோம், ஒரு சாப்பிட்ட பொருள் அது இப்போ உள்ள போகுது, சாப்பிட்டது, அதிலிருந்து அதற்கான சத்தியை வெளியே தனியாக எடுத்து அந்த சத்து தேவையானதை உடல் எடுத்துக்கொண்டு அதிலிருந்த கழிவு வெளியேறுவதற்கு இப்போ சாப்பிட்டு அது வெளியே வரலன்னா என்ன ஆகும்? இதற்கு யார் அருள் புரிகிறார்? யாருக்கு செய்கிறாத அந்த காரியத்தை சாப்பிட்டது உள்ளே போய் அதற்கு அது ஜீரணமாகி அதற்கு தேவையான சத்தை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யார் அருள் புரிகிறார்? அப்போ அதற்கு இறைவா நான் சாப்பிட்ட அல்ஹம்துலில்லாஹ், அந்த அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. எனக்கு உணவு கிடைத்ததற்காக அல்ஹம்துலில்லாஹ், அந்த கிடைத்த உணவை நான் சாப்பிட்டுட்டேன். கைக்கு கிடைச்சது வாய்க்கு எட்டாமல் போயிருன்னு சொல்லுவாங்களே, வாங்கிலாம் வச்சுருப்பான். எத்தனையோ நம்ம டீ குடிக்கிறப்ப பால் குடிக்கிறப்ப பார்த்துருப்போம். 10 நிமிஷம் பாலை கொதிக்க வச்சு, தண்ணி ஊற்றி பாலை ஊற்றி கொதிக்க வச்சு, டீ தூள்லாம் போட்டு சக்கரைலாம் போட்டு ஆற்றி கொண்டு வந்து வச்ச உடனே ஃபுல்லாக அங்கேருந்து ஓடியாந்து தட்டி விட்டுரும், எல்லாம் கீழே போயிடும். என்ன நடக்கும்? அப்போ இறைவன் அதுக்கு நம்ம வாய்க்கு போகிற வரை, உள்ளே போகிற வயிற்றுக்கு போகிற வரை இறைவன் நாடணுமே. அப்போ இதற்கு யாருக்கு நன்றி செலுத்துவது? சாப்பிட்டு முடித்தவுடன் எனக்கு கிடைத்ததற்கு இது எப்படி இது உருவாவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவன் இறைவன். அந்த உருவாகி அது என் கரங்களுக்கு வந்து என் கரங்களில் கிடைத்து நான் வாயில் போட்டு சாப்பிட்டு உள்ளே போச்சு, அது இறைவன் எனக்கு நாடி இருக்கிறான். இறைவன் நான் மட்டும்தானே கிடைக்கும். வேறு யார் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் நாடினாலும், அல்லாஹ் சொல்கிறானே, நபிகள் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு ஒரு நலவை நாடினால் அல்லது ஒரு தீமையை நாடினால் இறைவன் நாடாத வரை அது நடக்கவே நடக்காது. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் சேர்ந்து கொண்டு இவனுக்கு ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நாடலைனா அது நடக்காது. அல்லது ஒரு தீமையை செய்ய வேண்டும் நினைக்கிறான், உலகமே சேர்ந்து நினைக்குது, ஆனாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்கவே நடக்காது. இந்த சிந்தனை, இந்த புரிதல் நமக்கு வந்தால் நிச்சயமாக இறைவனுக்கு மட்டுமே எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற புரிதல் நமக்கு வந்துடும். மனிதனுக்கு எதற்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வுக்கு எதற்கு நன்றி செலுத்தணும் என்ற புரிதல் நமக்கு வந்துடும். இப்போ இந்த புரிதலோடு நம்முடைய நன்றியை அல்லாஹ்வுக்கு மட்டும் செலுத்தக்கூடியவர்களாக நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்க எழுவ என்ற பிரார்த்தனையோடு என் முதல் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு காத்தமுல் அன்பியா வல் முர்சலீன். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றி செலுத்துவது என்பது அதுவும் ஒரு வணக்கமாக இறைவன் அங்கீகரிக்கிறார். அல்லாஹ்வையும் மறுமையும் நம்புகிற நாம் மிக முக்கியமாக பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இந்த செய்தி. ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற இந்த பாவத்தை நாம் செய்துவிட்டால் நாம் மரணத்துக்கு பின் இருக்கிற அந்த வாழ்க்கை மிகவும் நஷ்டத்துக்குரிய வாழ்க்கையாக மாறிவிடும். இறைவன் திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லது இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து இத்தனை ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை எத்தனையோ நபிமார்களை இறைவன் அனுப்பியதன் நோக்கம் என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்கின்ற இந்த செய்தியை மக்களுக்கு சொல்வதற்குத்தான். அப்போ அந்த வணக்கத்தில் இன்றளவும் இன்றைக்கு படித்தவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் கூட இந்த வணக்கம் எது என்று புரியாமல் மக்களை வழிகெடுக்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அல்லது மக்களும் வணக்கத்தை புரியாமல் வழிகெட்டு போகிற செய்தியை பார்க்கிறோம். ரொம்ப பிரதானமான, இஸ்லாம் என்றாலே ரொம்ப பிரதானமான ஒரு செய்தியாக இருக்கிற இந்த வணக்கத்தை ஒருத்தன் ஒரு செய்தியை சொல்கிறான், இது தப்புன்னு சொல்கிறான், இந்த தப்பாக போயிடுச்சுன்னு சொன்னான், ஒரு வேளை சரியாக அவன் நினைக்கிறது தப்பா சரியாக இருக்கட்டும், நாகர் ஆண்டவரை வணங்குவது சரியாக இருக்கட்டும், அவன் பேசல, மொய்தீன் ஆண்டவரை வணங்குவது அவன் பேசல சரியாக இருக்கட்டும். இன்னொருத்தர் சொல்கிறான், அப்படி நீ வணங்கிட்டேன்னு சொன்னால் அது நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்கிறானே, அந்த நேரத்திலேனும் அதை சிந்திக்கணுமா இல்லையா?
ஒருவேளை நம்ம நினைப்பது தவறாயிருச்சுன்னா நாளைக்கு மறுமை வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிருமே, நிரந்தர நரகத்துக்குரிய ஆயிருமே என்று சொல்லி ஒரு சிந்தனைக்கு கூட வராத பெரும்பாலான மக்கள், நிறைய மக்கள் இருக்கிறார்கள். நீ இந்த சொத்தை போய் வாங்காத, ஒரு எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான், ஒரு 50 கோடி ரூபா சொத்து எல்லாம் போய் வில்லங்கங்கள்லாம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டான், இதில் எந்த வில்லங்கமும் இல்லை, வாங்கி நாளைக்கு போய் அட்வான்ஸை போட்டலாம் என்று வரான்னு வச்சுங்க வீட்டுக்கு. ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒருவன், அவன் தெரிஞ்சவன் கூட இல்லை, ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒருத்தன் வந்து இன்னும் ஒரு சொத்து வாங்க போகிறீங்களாமே, 50 கோடி ரூபா இல்லை, அந்த சொத்தில் ஒரு சின்ன வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை போய் வாங்குவியா? நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் சொத்து 50 கோடி ரூபா என்பது நாளை மறுமையோடு ஒப்பிடுகிற போது அற்பத்திலும் அற்பமான ஒரு செயல். ஏதோ ஒரு முகம் தெரியாத ஒருவன் வந்து சொல்கிறான், நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம், எந்த வில்லங்கமும் இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, நாளைக்கு போய் அட்வான்ஸ் போடுறோம். ஆனால் எவ்வளோ ஒருவன் முகம் தெரியாத ஒருவன் வந்து ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டான்னு சொன்னால் உடனே நம்ம வாங்குவோம்? அதை நிச்சயமாக வாங்க மாட்டோம். ஆனால் மறுமை வாழ்க்கை என்பது எவ்வளோ மகத்தான, எவ்வளோ உயர்வான, மீட்டெடுக்க முடியாத ஒரு நஷ்டத்திலே தள்ளக்கூடிய ஒரு செயல் இணை வைக்கிற பாவம். அதை பற்றி சொல்லுகிற போது இது இணை வைக்கிற மகா பாவம், எனவே நீங்கள் கொண்டு சிந்திங்கள், அதை தாண்டி திருமறை குர்ஆன் இருக்குது, அதை படித்து பாருங்கள் என்று சொல்கிற போது அதை பற்றி யோசனையே இல்லாமல், சிந்தனையே இல்லாமல், நான் நினைப்பது தான் சரி, எங்களுடைய ஆளுங்கள், எங்களுடைய உலமாக்கள், எங்களுடைய பெரியோர்கள் சொல்வது தான் சரி என்று மிகப்பெரிய ஒரு கூட்டம் வழிகட்டு போய்கொண்டே இருக்கிறது. எனவே அதிலிருந்து நாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ்வை இணை வைக்கிற பாவத்திலிருந்து அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு நாளும் நாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்பந்தம் போடுகிறோம். ஐயா கனபுது ஐயா கனஸ்தகின், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்கின்ற உறுதிமொழியை, ஒப்பந்தத்தை இறைவனிடத்தில் நாம் செய்கிறோம். இப்போ அதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக, சரியானவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாளை மறுமை வெற்றி என்பது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதிலே நாம் சற்று கவனமாக, எதெல்லாம் இறை வணக்கம் என்பதை புரிந்து, எதெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து, அந்த அடிப்படையில் நமது வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதையெல்லாம் வணக்கம் என்பதை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விளக்கமாக பார்ப்போம் என்பதை புரிந்து கொள்கிற நன்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கணும் பிரார்த்தனையோடு என் உரை நிறைவு செய்ய. அஸ்ஸலாமு அலைக்கும்.